ஜானகி, என்னாச்சுங்க? ஜானகி, ஜானகி, என்னோட ஆயுசுல பாதிய உன் கூட மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். என் கூட இருந்து எத்தனையோ கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீ இந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க. இது அத்தனையுமே தாங்கிக்கிட்டு ஒத்த ஆளா நம்ம குடும்பத்தை நீ காப்பாத்திருக்க. இந்த குடும்பத்துக்குள்ளேயும் குடும்பத்துக்கு வெளியிலையும் நான் எவ்வளவு சாதிச்சு ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ என் கூட ராணி மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டதுனால மட்டும்தான். அதோட மொத்த பெருமையும் ஒண்ணு மட்டும்தான் வந்து சேரும். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்னங்க, இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு எதிரா வரும்னு யோசிக்கிறீங்களா? ஜானகி, நீ இப்போ பஞ்சாயத்தை பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேசாத. நம்மளை பத்தி மட்டும் பேசு. நான் இந்த வீட்டுல நல்ல ஒரு குடும்ப தலைவனாவும் வெளியில ஒரு நல்ல மனுஷனாவும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் ஜானகி. ஆனா இன்னைக்கு என் மேல இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு. அந்த பழிய நீ நம்பலன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜானகி. என்னங்க, நீ இத பத்தியுமே கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னங்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு கண்டிப்பா புரியும் ஜானகி. ஐயோ, எனக்கு புரியலங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், போதும் ஜானகி, இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. பத்மா. சொல்லுங்கண்ணே. பத்மா, என்னைக்குமே நம்ம குடும்பத்துக்கு நீதான் செல்ல பொண்ணு பத்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவுக்கு என்னதான் பிடிக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்பாவுக்கு நிஜமாவே பிடிச்சது நீதான். இன்னைக்கு உனக்குன்னு ஒரு பையன் இருக்கா. நாளைக்கே அவனுக்கு ஒரு பையன் வரப்போறான். ஆனாலும் நீ இப்போ வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டு நீ ஒரு நல்ல குடும்ப தலைவியா இருக்க பாரு. மாயா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணே, தயவு செஞ்சு அவளை பத்தி மட்டும் எதுவுமே பேசாதீங்கண்ணே. அப்படி இல்ல பத்மா. கண்டிப்பா ஒரு நாள் மாயாவை பத்தி உனக்கு புரிய வரும். நீங்க ரொம்ப நல்ல ஒரு மாப்பிள. உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்கள மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு என் தங்கச்சி பத்மா கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட அப்பா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி என் கூடவே இருக்கீங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீடுதானே அப்படின்னு எதுவும் நினைக்காத. இத உங்க குடும்பமா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதையும் என்னைக்குமே குறையவே இல்லை. மச்சான், என்ன மச்சான், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா நான் இன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு வருமோன்னு நினைச்சு
பயந்துகிட்டு இருக்கேன். அதே நினைப்பா இருக்கு. ஆனா நீங்க உங்களை பத்தி கவலைப்படாம என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நல்ல மனசுதான் மச்சான் உங்களை இந்த அளவுக்கு வசதி இருக்கு. இத பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க மச்சான். இன்னைக்கு கண்டிப்பா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரும். கண்டிப்பா அந்த கடவுள் நம்மளை காப்பாத்த வரும் மச்சான். கண்டிப்பா காப்பாத்துவாரு. சிவா, இது நம்ம குடும்ப காப்பு, நம்ம அப்பாவோட காப்பு. நான் அப்பாவுக்கு அப்புறமா இந்த காப்பை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லணுங்கிறது நம்ம அம்மாவோட ஆசை. ஆனாலும் கடைசி வரைக்கும் அதை என்னால பண்ண முடியல. இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லும்போது இந்த இந்த காப்பை போட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா, என்னண்ணே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்னண்ணே ஆச்சு? அண்ணா இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே. இது நம்ம அம்மாவோட ஆசை. அந்த ஆசையை நீ கண்டிப்பா நிறைவேற்றணும். அண்ணே, நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கண்ணே? நீங்க நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையண்ணே. ஆனா ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேண்ணே, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அத அத என்ன சொல்றது அண்ணா, அது ரத்தத்தை விட சுத்தமானதுண்ணே அந்த பாசம். நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் நீங்க வேணா பாருங்கண்ணே. கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட இந்த காப்பு கண்டிப்பா உங்க கைக்கு தானே வரும். இத சும்மா ஜம்முன்னு கையில போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அப்பா மாதிரி கம்பீரமா பஞ்சாயத்துல போய் தீர்ப்பு சொல்ல தானே போறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க பாருங்கண்ணே, கண்டிப்பா அது நடக்கும்ண்ணே. அம்மா, நான் இந்த பஞ்சாயத்தை சந்திக்க போறேம்மா. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா எதுவும் நடக்காதுப்பா. நல்ல விதமா தான் நடக்கும். கடவுள் நம்ம கூட இருக்காரு. நல்லா இருப்பா. ரகு, எழுந்துரு, எழுந்துருயா.